ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். சாக்லேட்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பவுண்டி பார் எல்லாருடைய ஃபேவரட்டாக கூட இருக்கும். அந்தளவுக்கு இதோடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். அதுவும் வீட்டில் இருக்க எளிமையான பொருட்கள் வச்சு. நடுவில் தேங்காய் ஃப்ளேவரோட, வெளியில் சாக்லேட் ஃப்ளேவரோட ரொம்பவே அருமையாக நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இப்போ வாங்க இந்த பவுண்டி பார் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பளவு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் சேர்க்கணும். இது கூட ஒரு அரை கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் ஒரு 200 ml அளவு பால் இருக்கும். சர்க்கரை 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பால் கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா பால் பொங்கி வருது. அதே சமயம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த டைமில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்க்குறேன். 1.5 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா நல்லா துருவிட்டு 1.5 கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கோம். அதனால் இது சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடணும். ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்குல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட இதில் சூடு இல்லை. இந்த டைமில் இதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும். கையில் எடுத்துகிட்டு இது போல் லேசாக உருட்டிக்கோங்க. நீள் வாக்கில் ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பவுண்டி பார் எப்படி இருக்குமோ அதே ஷேப் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நீள் வாக்கில் சிலிண்டர் ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா லேசாக அதை தட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் அரை வட்ட வடிவம் நம்மளுக்கு கொடுக்கணும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒரு பவுண்டி பார் ஷேப் இதுக்கு கிடச்சிருக்குல்ல. இப்போ பார்க்குறதுக்கு இது உடஞ்சிருமோ அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் இது நல்லாவே செட் ஆயிரும். பாருங்கள், இதே போல் நான் எல்லா மாவுலையும் செய்து வச்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். 15 நிமிஷம் அதை ஃப்ரீசரில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மில்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. நான் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிடைக்காதவங்க லிங்க் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாக்லேட் சீக்கிரமாகவே கரைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நார்மலாக டைரி மில்க் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாக்லேட்டை நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறணும். சாக்லேட்டும் முழுமையாக ஆறி இருக்கணும். அதே போல் தேங்காய் மிக்சரும் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் செட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் மிக்சரை இந்த சாக்லேட் உள்ளே டிப் பண்ணிவிட்டு இது போல் 2 பக்கம் பெரட்டிட்டு ஒரு ஃபோக் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் ஸ்பூனை விட ஃபோக் கரெக்டாக இருக்கும். இது போல் 2 பக்கம் நல்லா திருப்பி முக்கினதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டில் இது போல் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் தடவின பிளேட்டில் கூட நீங்கள் செட் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா சாக்லேட்டையும் நம்ம செஞ்சிடணும். நம்மளோட தேங்காய் மிக்சர் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால நீங்கள் இந்த சாக்லேட் உள்ளே டிப் பண்ணதுமே அது ஹார்டாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச சாக்லேட் அதுக்குள்ளவே ஹார்டாயிருச்சு. 2வது சாக்லேட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஹார்டாயிருச்சு. இது மேலே நீங்கள் டிசைன் கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். ஸ்பூன் வச்சுட்டு சின்ன சின்ன கோடு மாதிரி போடலாம். ஒரிஜினல் பவுண்டி பாரில் கோடுகள் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ஒரிஜினல் பவுண்டி பாரில் இருக்க மாதிரியே டிசைன் கிடைக்கும். ஸ்பூன் வச்சுட்டு ஒரு 3 புள்ளி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நான் சிலதுக்கு டிசைன் தரேன், சிலதுக்கு டிசைன் தரலை. அப்படியே ப்ளைனாக சர்வ் பண்ண போகிறேன்.
அவ்வளோதான், நம்மளுடைய பவுண்டி பார் சூப்பராக தயாராகிருச்சு. இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிடலாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம இதில் தேங்காய் சேர்க்குறதுனால 1 வீக் மட்டும் வச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா செட் ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓரங்களில் இருக்கக்கூடிய சாக்லேட்டை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இது போல் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அப்படியே கடையில் வாங்கினது போலவே இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டிலே செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.